இன்னில் கூட வந்து தானே சூர்யா இருக்காது இப்போ சூர்யா பாவா 2 வருஷம் ஆச்சு நம்ம 2 பேரும் போனோமே. அப்புறம் ஒரு நாள் நைட்டு போய் சாப்பிட்டோம். அவன் வந்தது இல்லாம இப்போ இருக்கா சப்பாத்தி எல்லாம் நல்லா இருக்கும்ல அங்கே இட்லி தோசை சப்பாத்தி 2 தோசை சாப்பிட மாட்டேனே. ஆமாம் இட்லி தோசை கிடையவே கிடையாது. நீங்கள் 14 நாள் வச்சுட்டேன். நான் சப்பாத்தி வாங்கி சொல்கிறேன் சூர்யா வேண்டாம் இங்கே நம்மளுக்கு வாங்கிக்கலாம். நம்ம பார்த்தீங்களா ரைட்டாக வாங்கிட்டு நான் உனக்கு உனக்கும் ரைட்டாலும் சப்பாத்தி வந்து நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றேன். ரமணி அந்த தள்ளி மா தள்ளின்னு ரவிக்குமார் பாடுவனே. ரவிக்குமார்? ஆமாப்பா. தள்ளி மா தள்ளி மா தாய் தள்ளின்னு சொல்லி ஒரு பாட்டு ஃபேமஸ். அவனோட பாட்டு தெலுங்கா? மகாபத்க்கு அந்த இது பாடுவான். மகாபத் பாடுவா. சிவ சிவ சங்கர் அது பாடுவா. இந்த தள்ளி பாட்டு ஃபேமஸ் அவனோடது. ரவிக்குமாரா? அந்த பாட்டு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தள்ளி விஞ்சிவே இல்ல 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 தள்ளி தள்ளி எனக்கு அது வேர்டு தெரியல சுத்தமா. அதை தெரிஞ்சுக்கணும்னு இப்ப அந்த சிவ சிவ சங்கரை தெரிஞ்சு விட்டேன். சிவ சிவ சங்கர பக்தவ சங்கர சம்பூகர ஐயோ அவனோட சிடி பூரா அவன் பாடுறது அது ரொம்ப நல்லா இருக்கு. டிவியில கேட்குறேன். சங்கர பக்தவ சங்கர புண்ணியமும் பாபமும் ரவிக்குமார் கேட்டதில்ல ஆண்டி? ரவிக்குமார் ரவிக்குமார் இப்ப அவன்லாம் இந்த பாட்டுல இப்போ அஸ்வத் நாராயணன் ஓம் பிரகாஷ் பழையதா? பழைய சொல்லுங்க. வேற யாராவது இருக்கும்? வைத்தியமா நான் பாக்குறேன். அவன் பாடுறான் மைக்க வச்சுட்டு. இது வந்து பேடர கண்ணப்ப நாயனார் சிடி சுவாமி சிடி இல்லம்மா பழைய சிடிப்பா. அப்போ நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜனவரி 1க்கு விஜயவாடாவ அந்த குரூப் எல்லாம் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல ஃபர்ஸ்ட் பாட்டு இவன் தான் பாடுறான். இந்த பாட்டு கரெக்டா என்ன பாடுவான். கங்கம்மா చెప్పిన గంగవయ్యవని నందనగానని తానలేనా శివ శివ శంకర భక్తవ శంకర பியூட்டிஃபுல் சாங். நீ இப்போ கேட்டுக்கிறது சான்ஸ் இல்லை. என்ன சிடியில போடுறான்னு சொல்றேன். டிவியில சுவாமி ப்ரோக்ராம்ல பாடம் பண்ணிட்டேன். அந்த தெலுங்கு எழுதிட்டு வேர்டெல்லாம் எழுதிட்டேன். எனக்கிட்ட வந்து அந்த டிராமா பதிஞ்சிருத்து வேர்டு தெரியல. வேர்டு இங்க வந்து மந்திரில கேட்டு தெரிஞ்சுட்டு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியாது. பிரமாதமா பாடுறான் எல்லாரும். கண்ணப்பன் நாயனார் இல்லையா? இந்த கண்ணப்பன் வந்து பாடுறான் சிவனை, உனக்கு எந்த பூ எடுத்துன்னு வந்து நான் பூஜை பண்ணுவேன், எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் சாங் தெரியுமா? இப்போ ராத்திரிலாம் கண்ண முடிச்சுன்னா இதான் பாடுங்க. நான் தெரியுது இது தெரியும். வேர்டு இப்போ கற்றுன்ட்டேன். இப்போ சட்டு ஞாபகம் இல்லை. யார் சொன்னா? టీవీలో చూసింది. టీవీలో సిడి
சிடியா? அவன் சிடி டிவியில் போடுற சிடி, நீங்கள் போடுறது கிடையாது. முடியாது. ரொம்ப தேவையா? இப்படிதான் பண்றான். இது ஆயிடுச்சு ஆண்டி. ஹாஸ்பிட்டல் நாளைக்கு போகணுமா எப்படி? நாளைக்கு என்ன பண்ணணும்? இது ஃபிசியோதெரப்பி? ఇంజెక్షన్ அந்த இந்த ఇంజెక్షన్ అమ్మ வந்து கைலாஷ விடல பொண்ணுட்ட నువ్వు వచ్చావా నిన్న హాస్పిటల్కు? வந்தாங்களா? சரி சரி. அவர் எங்கிட்டே தப்பிச்சு போறதுக்கு பாக்குறாரு. నొప్పి ఎక్కువ ఉన్నది డాక్టర్, నొప్పి ఎక్కువ ఉన్నది. అదే మంది ఇచ్చి ఉన్నానమ్మా, ఇంజెక్షన్ వేసుకో చెప్పి ఉన్నాను, తగ్గుతుంది, కొంచెం లేటుగా తగ్గుతుంది అంటే చాలా బాధపడుతుంది, చాలా బాధపడుతుంది. అతను ఓడకుండా இருக்காரு. ரெண்டு விட்டு சரிగా అయిపోయినాం, బాగా అయిపోతారు, ఇంజక్షన్ అంతా బాగా అయిపోయినాం, చాలా బాధపడుతుంది. సిస్టర్ ఐ నో అట్లా అన్నారు. அப்படி சிரிச்சா அம்மா அவர் அத்துண்டு போறதுக்கு பாக்குறாருன்னா இவ விட மாட்டேங்கிறாரு. அப்புறம் நாளைக்கு இன்ஜெக்ஷன் மீன்ஸ் எது? உங்களுக்கா? உங்களுக்கான இன்ஜெக்ஷன் அவங்க சொல்றது ஃபாலோ, சூப்பர் சொல்றது இங்க ஃபாலோ பண்ணீங்க, அவ்வளவுதான். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எப்போ போகணும்? இன்னும் வேண்டாமா? பிரமாதம் ரமணி, தேதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எதுக்கு ஸ்பூனை வச்சுட்டு இப்ப நீ உப்புமா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுற? அப்படியே கேண்டீன் சப்பாத்தி பேசுறான்றது கருப்புல ஆமாட்டா, கருப்புல அரக்கு பாடு போட்டு பட்டு புடவை நானு அந்த புடவை வேணும்னு என்ன பொண்ணு காய்வோம் எல்லாத்தோட அரக்கு பாடர் கெட்டி பாடரை போட்டு தலைப்புல 3 அரக்கு கூடு போட்டு பட்டுது. என்ன வந்து அந்த புடவை எனக்கு குடிச்சிட்டு, இந்த புடவை எனக்கு குடிச்சிட்டு, இந்த புடவை எனக்கு குடிச்சிட்டு யாரும் செல்லா சொல்லுனேன். ஒரு தடவை வெட்டிங் டைம் வந்து நமஸ்காரம் பண்ண போது அந்த புடவையை கொடுத்துட்டேங்கிறேன். அது நான் இன்னைக்கு கொடுத்துறேன், எனக்கு அதை எனக்கு கொடுத்துறேன், எனக்கு இதை கொடுத்துறேன், எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா இல்லையா? நான் மனசார கொடுத்தேன். நான் போய் பேசல, சுவாமி கேட்டுருக்கேன் தெரியுமா? இந்த கையில வாங்கிக்கிறதோ சுவாமி நீ சக்கரை கொடுத்தனார், ஒரு கை கொடுக்குற கையா இருக்கணும், வாங்கிக்கிற கையா இருக்கக்கூடாதுங்க. அவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா? எங்க ஆத்துக்காரர் போய் யாருக்கு ஆண்டி? செல்லா யாரு? செல்லா யார் ஆண்டி? உங்க அக்கா பொண்ணு. என்ன நிறைய பண்ணிருக்கேடா? இப்ப எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? இப்போ உங்களை பார்க்க வர்றது இல்லையா? எங்க வருவா கண்ணா? எங்க வருவா? புட்டபர்த்தி எப்படி இருக்கீங்க? அவ்வளோ பண்ணியிருக்கீங்களே? இல்லை உங்களை பார்க்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணணுமா? அது போகிறோம். ஒரு மணி நேரம் பேசிருக்காங்க. அது போகிறோம். ஓகே, அது அட்லீஸ்ட் மினிமம். எல்லா வியாதி இருக்குப்பா அவளுக்கா? கொலஸ்ட்ரால், பிபி, எவ்வளோ பெரியவங்களா? என்னோட ஒரு 4 வயசு என்னோட. உங்க அக்கா பொண்ணா? உங்க அக்கா பொண்ணு எப்படி அவ்வளோதான்? அவ்வளோ அக்கா பொண்ணு உங்க பொண்ணு மாதிரி வச்சுவாங்க. இப்போ உங்களோட ரொம்ப சின்னவளா இருக்கணும். ரொம்ப சின்னவா இல்ல. 4 வயசா? 4 வயசு உங்க தங்கச்சி மாதிரி ஆண்டி. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங். நீ புட்டபடுத்தி போனேன்னா எனக்கு